ஹலோ மக்களே, ஜூன் 30 மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் சலங்கலி சீரியல் போட்டுட்ருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நம்ம ஆகாஷ் வீட்டில் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பூமி, இன்னொரு பக்கம் பார்த்தா சாரதா, ரெண்டு பேரும் அவங்க பாசத்தை பொழியிறாங்க. அது ககன்னு நினச்சி, ஆனால் ககன் அது ககன் கிடையாது. அது ககனை மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தர் ஆகாஷ். ஆனால் அவருக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் இங்கே பாரு, நீ ஒன்றும் என் ஒய்ஃபும் கிடையாது, நீ ஒன்றும் என் அம்மாவும் கிடையாது, நான் ஒன்றும் உங்களுக்கு பிறந்த பையனும் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் ஆகாஷ், நான் ஒரு மனுஷன்தான், நான் எனக்கு யாருமே கிடையாது, அம்மா அப்பான்னு எனக்கு எந்த சொந்த பந்தமும் எனக்கு கிடையாது, நான் மட்டும்தான் இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், தயவு செஞ்சு என் பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நல்லா இருப்பீங்க, இந்த வீட்டில் விட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே போயிருங்க. எனக்கு இங்கே பாருங்கள், நான் ஒரு பாப் சிங்கர், எனக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது, எனக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்களை பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, நான் அவங்க முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி, இந்த பாசம் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் ஒரு சிங்கராக இருக்கிறனால எல்லாரும் எங்களை அட்மையர் பண்ணுறாங்க, அதனால நான் அவங்க மேலே பாசமாக இருக்கிற மாதிரி ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பேன், அவ்வளவுதானே தவிர எனக்கு யாரையுமே பிடிக்காது, எனக்கு நான் தனி மனுஷன், எனக்கு யாரும் இருக்கவும் வேண்டாம், எனக்கு யாரும் தேவையும் இல்லை, தயவு செஞ்சு இனிமேல் என் பேரை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆகாஷ் நம்ம பூமி சாரதா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே சாரதா அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. டேய் ககன், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் உன் அம்மா இல்லைன்னு கூட சொல்லு, ஆனால் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, தயவு செஞ்சு என்னை நீ மறந்துட்டியா, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, பெத்த அம்மாவுக்கு தெரியாத தான் பையன் யாருன்னு, நீ ஏன்டா இப்படி சொல்கிற, ஏன்டா என்னை புரிஞ்சுக்க மாட்டேற, எதுக்குடா இப்படி என்னை கஷ்டப்படுத்துற, நானே உன்னை வெறுக்கணும்னு நீ நினைக்கிறியா, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி எங்கெங்கே எழுதிட்டு இருக்கிறாங்க சாரதா. நம்ம பூமியோ அதுக்கடுத்து அத்தை நான் சொல்கிறேன்ல, நம்ம போகலாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கடுத்து வெளியே கூட்டிகிட்டு என்ன வீட்டுக்கு வெளியே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அத்தை ககன் மாமா தான், அவர் மேலே இருந்து அந்த ஃபால்ஸில் விழுந்தனால ஒரு வேளை அவர் பழசெல்லாம் மறந்து போயிட்டாரோ என்னமோ, நம்மளெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லையோ என்னமோ, அதனால தான் அவருக்கு நம்மளை தெரியலை, அதனால தான் இப்படி கோவப்பட்டு பேசுகிறாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம ககன் மாமாக்கு எல்லாத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தலாம், நம்ம அடிக்கடி பார்த்து பேசினா அவருக்கு கண்டிப்பாக பழசு ஞாபகங்கள்லாம் வந்துடும், அவங்க ஞாபகம் வந்தால் நம்மக்கிட்ட ஏன் இப்படி ரூடாக நடந்துக்க போகிறாரு, அவர் கண்டிப்பாக பழசெல்லாம் மறந்து போயிருப்பாரு, அதனால தான் இந்த பிரச்சனை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம பூரணி அவங்களோட புகுந்த வீட்டில இருந்து தப்பிச்சு வராங்க. இங்கே இவங்க சாரதாவை பார்க்கறதுக்காக, அதாவது அவங்க ககன் அண்ணா இறந்துட்டாங்கன்னு ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டுருக்காங்கல்ல எல்லாத்தையும், அது என்னாச்சு ஏதாச்சும், அம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே பார்த்தா நம்ம வில்லி தாராவும் அவளோட புருஷன் துருவும் நிற்கிறாரு. அதாவது நம்ம பூரணியோட புருஷன் துருவும் தாராவும் 2 பக்கம் நிற்கிறாங்க. நின்றுட்டு சபாஷ் ஷபாஸ்ன்னு கையை தட்டிட்டு, நீ இங்கே வருவன்னு எனக்கு தெரியும் பூரணி, என்ன உன் அம்மாவை தேடி வந்தியா, தாரா அம்மா எங்க, தாரா அம்மாவை பாத்தியா, அம்மா எங்க, அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க திரும்பியும் பூரணி. உடனே நம்ம தாரா சொல்றாங்க, நீ எவ்வளவுதான் கத்துனாலும் உன் அம்மா இங்கே வரப்போறது கிடையாது, உன் அம்மா உன் அண்ணன் இறந்த இதுல அதிர்ச்சியில அவளுக்கு பைத்தியம் பிடிச்சி ரோடா சுத்த ஆரம்பிச்சுட்டா, இப்ப உங்க பைத்தியத்தை குணப்படுத்துறதுக்காக உன் அப்பா உன் அம்மாவை கூட்டிட்டு ஊட்டிக்கு போயிருக்காங்க, அவங்க எப்படி இப்போதைக்கு வரப்போறது இல்ல, இனிமேல் இந்த சொத்து இங்க பாரு அண்ணா, எப்படியும் இந்த சொத்து இப்ப பூரணிக்கு தானே சேரும், இவங்க அண்ணன் ககன் இறந்து போயிட்டான், அவ சாரதா இந்த குடும்பத்தை விட்டு பைத்தியம் முடிச்சு சுத்த ஆரம்பிச்சிட்டா, இப்போ ஒட்டுமொத்த சொத்தும் பூரணி பேர்ல தானே வரும், சரி அப்ப நான் இந்த வீடு நம்மளே எடுத்துக்கலாமே, இந்த வீடு எப்படியும் பூரணிக்கு தானே சேரும், ககனோட ரூமை நான் எடுத்துக்கிறேன், பூரணியோட ரூமை நீங்க எடுத்துக்கோங்க, அந்த ககனோட ஆஃபீஸையும் இனிமேல் என்னோட கஸ்டடியில தான் இருக்க போகுது, இனிமேல் ககனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே என் பேருக்கு தான் வரணும், இனிமேல் உங்க வீட்டு சொத்து எல்லாமே எனக்கு தான், புரிஞ்சுதா ஏ பூரணி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, என் அம்மாவை என்ன பண்ண சொல்லு, தாரா சொல்லு, எப்படியும் அவங்க பைத்தியம் பிடிச்சி நேரத்துக்கு பாதி பைத்தியம் ஆயிட்டாங்க, எப்படி நான் ஊட்டிக்கு போய் முழு பைத்தியம் ஆகி அவங்க இனிமேல் வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே, வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கும் கிடையாது, அதனால ஒட்டுமொத்த சொத்தும் உங்க ககனண்ணாவும் இறந்து போயிட்டான், இனிமேல் ஒட்டுமொத்த சொத்துக்கான இது எல்லாமே உன் பேர்ல தான் வரப்போகுது, அதனால ஒழுங்கா நீ என் பேருக்கு எல்லாத்தையும் நீ எழுதி கொடுக்குற, அதுக்கு அடுத்து தானே ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க தாரா பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்க தாரா,
உனக்கு எப்படி இந்த சொத்து வரும்? இதெல்லாம் என் அண்ணன் இறந்து போனாலும் இதெல்லாம் அவங்களோட ஒய்ஃப், என்னோட பூமி அன்னைக்குதான் இது இந்த ஒட்டுமொத்த சொத்தும் போகும். அவங்க பேருக்கு தான் இது அவ்வளவும் போகும். அவங்களுக்கு தான் இதுல எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க தான் முடிவு பண்ணணும் இந்த சொத்தை வச்சு என்ன பண்ணணும்னு. நீ ஒன்னும் முடிவெடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி தாரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருடி, யாருடி அண்ணி? உனக்கு அந்த பூமி அண்ணியா? அவதான் அந்த ககனும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டால, போயிட்டாள். அவளை பத்தி எதுக்கடி இப்ப பேசிட்டு இருக்க? உன் அண்ணன் என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். மணமேடை வரைக்கும் வந்து என் கழுத்துல தாலி கட்டாம என்னைய விட்டுட்டு அந்த பூமி கூட ஓடி போனான்ல, அவனுக்கு நல்லா வேணும், அதனாலதான் அவன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனாலும் எனக்கு பரவாயில்ல. நான் அவனை என் புருஷனா நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவன் என் மனசளவுல ககன் தான் என்னோட புருஷன். அதனால இப்போ அன்னைக்கு மட்டும் அவன் தாலி கட்டியிருந்தா இந்நேரத்துக்கு நான் தானே இந்த வீட்டு மருமகளா இருந்திருப்பேன். அப்ப எனக்கு தானே இந்த சொத்து எல்லாம் வந்து சேர்ந்திருக்கும். நீ இதுக்கு அடுத்து அந்த பூமியை அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான். உனக்கு இந்த வீட்டுல என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. உனக்கு இந்த வீட்டுல அதாவது அடுப்பங்கரையில என்ன வேலையோ, சமைக்கிற வேலை, வீடை சுத்தம் பண்ற வேலை, அவ்வளவுதான். இது 2 வேலைக்கு மட்டும்தான் நீ வரணும். சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீ வாயை திறக்கணும். அதை விட்டுட்டு வேற எதுக்காவது வாயை திறந்து அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தாரா வந்து அவங்களோட திமிர்த்தனத்தை ஃபுல்லா காட்டி இந்த சொத்து ஒட்டுமொத்த சொத்தும் அப்புறம் கொடுத்த பிளான் படி எல்லாத்தையும் வந்து இது பண்றாங்க. உடனே நம்ம பூர்ணி வந்து அழுதுகிட்டே ரூமுக்கு போறாங்க. ஆனா அதுக்கடுத்து துருவ சொல்றாரு, பூரணி சொன்னதுலயும் ஒரு இது இருக்கு தாரா, இங்க பாரு. ஏன்னா நீ இன்னும் அந்த ககன் ஒன்னும் கழுத்துல தாலி கட்டல. இப்ப வரைக்கும் பூமிக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அதனால பூமிக்கு தான் கண்டிப்பா அவ சொத்து கொண்டாடிட்டு வருவாளே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணா, அவ முதல்ல வந்தா பாத்துக்கலாம். அவெல்லாம் ஒரு சில்ற பொண்ணு. அவெல்லாம் கால் தூசி மாதிரி. எனக்கு அவளெல்லாம் அடிச்சு போடுறது ஒன்றும் அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் இல்ல. அவ வந்தா பாத்துக்கலாம். இந்த சொத்து ஃபுல்லா நமக்கு மட்டும்தான், நம்ம பேர்ல தான் இருக்கணும். இதை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அந்த ககனை என்கிட்ட இருந்து பிரிச்சால, அந்த பூமியை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் கழுத்தை கடைசி நிமிஷத்துல தாலி கட்டையில பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டால, தப்பிச்சு ஓடிட்டாங்கல்ல 2 பேரும். எனக்கு அவங்க 2 பேரும் பண்ண துரோகத்தை நான் வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். அந்த பூமியை நான் மன்னிக்கவும் மாட்டேன். மணமேடை வரைக்கும் வந்து என் கல்யாணத்தை நிறுத்தினால அவளுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு துருவ கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு நம்ம பூரணியும் வந்து தலையை புடிச்சு வச்சு ஆஞ்சு அந்த மாதிரி கொண்டு நம்ம அபூர்வா வந்து துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது வீட்டுல இருக்க வேலைக்காரி மாதிரி ஆயிட்டாங்க. முன்னாடி எல்லாம் தங்க நகை போட்டுக்கிட்டு கழுத்துல இப்பவும் செயின் நெக்லஸ்ன்னு தங்கத்துல போட்டுக்கிட்டு கை ஃபுல்லா தங்க வலையில போட்டுட்டு எப்படி கெத்தா மாசா இருந்த அபூர்வா இப்ப வேலைக்காரியை விட மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. வீட்டுல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சு போட்டுட்டு வீட்டு வேலைக்காரியை விட மோசமா கவரிங்ல ஒரு பாசிய போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை பார்த்த அனுபவமும் கிடையாது. புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, நான் எப்படி வாழ்ந்தவ, என்னை போய் இப்படி வீட்டு வேலைக்காரி செய்யறவங்க மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் ஆக்கிட்டாங்களே. எல்லாம் என் நேரம், எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் அந்த பூமியை சொல்லணும். அந்த பூமியாலதான் நான் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க புலம்பிக்கிட்டே வந்து சேலையை அலசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது ஐயோ, இப்ப இதை நான் துவைச்சனா என்னன்னு வேற தெரியலையே. ஐயோ, இது துவைக்கிறதுல எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த வேலையில எப்படிதான் இவங்க எல்லாம் பாக்குறாங்களோ, எனக்கு ஒரு நாள் பண்றதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நட்சத்திரா வந்து இறங்கி வராங்க. நட்சத்திரான்னு இறங்கி வந்துட்டு மம்மி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம அபூர்வாவோ நம்ம மேல இருக்கிற பாசத்துலதான் நம்ம செய்யற வேலையை பங்கு போட்டு செய்ய போறாங்களோ, தான் அம்மா கஷ்டப்படுறத பார்க்க முடியலையோ அதுக்காக தான் வந்திருக்காங்களோன்னு நினைச்சு, மாமா நக்ஷு உனக்கு என்னை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கா, அதுக்காக தான் எனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். ஐயோ மம்மி, உங்களை பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சரி மம்மி, நான் இப்ப வெளியே போகணும், நான் அர்ஜென்ட்டா பப்புக்கு போகணும், எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது நான் நட்சத்திரா, நீ என்ன எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்து பேசிக்கிட்டு இருக்கியா? நானே இங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கிறேன். முன்னாடி நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் உனக்கு செக் புக்ல போட்டு போட்டு கொடுப்பேன். இப்ப பாரு, நானே எந்த நிலைமையில இருக்கேன். இப்ப வந்து என்கிட்ட 2 லட்சம் கேட்டா நான் எங்கம்மா போறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாமி, இப்போ அப்போ உங்ககிட்ட 2 லட்சம் இல்லையா? ஆமா இல்ல, உங்ககிட்ட காசே இல்லைல்ல, நான் மறந்தே போயிட்டேம்மா, இப்ப என்னமா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதான் தெரியலையே, இப்ப இனிமேல் எங்க போறது, வீட்லயே இரு, வேற வெளியெல்லாம் எப்படி போக முடியும், நம்ம கிட்டதான் காசே இல்லையே, எல்லாம் அந்த பூமி தான் ஒட்டுமொத்த சொத்துக்கும் இனிமேல் அவதானே பொறுப்பு, இனிமேல் அவகிட்ட தானே போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க கையில ஒரு மினுங்குது. அதாவது ஒரே ஒரு தங்க வளையல் மட்டும் கையில ஒண்ணு பெருசா போட்டிருக்காங்க. நம்ம நட்சத்திராக்கு அதை ஃபுல்லா பாத்துட்டாங்க. உடனே மம்மி உன் கையை கொடுங்க. என்ன உடனே நம்ம அபூர்வா நினைக்கிறாங்க, என்ன நட்சத்திரா, நான் துவைச்சு என் கையெல்லாம் வலிக்குது, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக என் கையை கொடுத்து கேக்குறியா, என் கை எப்படி இருக்குன்னு பாக்க கேக்குறியா, இந்த துணி எல்லாம் துவைச்சு இந்த சேலையெல்லாம் துவைச்சனால, ஐயோ உனக்கு என் பொண்ணுக்கு என் மேல எவ்வளவோ அக்கறை அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க. கை நீட்டும் போது பார்த்தா நம்ம நட்சத்திரா
தங்க வலையில கழட்டிட்டு தேங்க்யூ மம்மி, இப்ப 2 லட்சத்துக்கு இது போதும், இதை வித்தா 2 லட்சம் வரும்ல அப்படின்னு சொல்லி அந்த வலையில புடுங்கிட்டு போயிடுறாங்க. ஓடியே போயிடுறாங்க. நம்ம அபூர்வா ஏய் என்கிட்ட அது ஒண்ணுதாண்டி தங்கம்னு இருக்கு. ஐயோ மம்மி, இப்ப நீங்களே வேலை பாக்குறீங்க, இப்ப நீங்க இந்த நேரத்துல தங்க வளையல் போட்டிருந்தா வீட்டுல யாராவது பார்த்தா உங்க கிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் வளையல் 2 தரேன், அதை கையில போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, நான் தான் விஷம்னு இருந்தா என் பொண்ணு என்னைய விட ரொம்ப விஷமா இருக்கே, இவ என்ன எனக்கே அவர் வந்து போட்டியா இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வாவோ இங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்து திரும்ப சேலையை துவைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம எஸ்பி சூர்யா வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இவங்க யாருனே பார்க்காம, பேரையும் பார்க்காம, ஒன்னையும் பார்க்காம அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு பேசுறாங்க. அத்தை என்ன பண்றீங்க அத்தை, அத்தையாவது நொத்தையாது, போனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே அதுக்கு அடுத்து திருப்பியும் அந்த எஸ்பி சூர்யா வந்து கால் பண்றாரு. டேய், எத்தனை வாட்டிடா அத்தை, எனக்கு அத்தை எல்லாம் இல்ல, நான் யாரா அத்தை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. நான் யாரு நீ இன்னும் அத்தை உங்களுக்கு தெரியல, நான் தான் சூர்யா பேசுறேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. சூர்யாவா? ஏய், இன்னும் உனக்கும் அந்த பூமிக்கும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள என்னடா உறவு முறைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்க அத்தை சொத்துன்னுக்கிட்டு, என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா, குளிர் விட்டு போச்சா? முதல்ல நீ பூமி கழுத்துல தாலியை கட்டு, அதுக்கு அடுத்து முறையா வந்து என்னை அத்தைன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இப்ப போனை வை, நானே இருக்கிற கடுப்புல உன்னை ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஐயோ, என்ன அத்தை ரொம்ப ஹாட்டா இருக்காங்க பள்ளியே, சரி அத்தையை கொஞ்சம் கூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி சூர்யா என்ன பண்றாரு, அதாவது அபூர்வாக்கு எதிரா வாக்குமூலம் கொடுத்திருப்பாங்கல்ல, அதாவது சரச்சந்திராவோட ஒய்ஃப் அபூர்வா, அவங்கதான் இந்த கொலைக்கெல்லாம் சம்பந்தம், அவங்க சொல்லிதான் நாங்க எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை அபூர்வா போனுக்கு டின்னு மெசேஜ்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க இடுப்புல வச்சுட்டு திரும்பி துவச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பி டுவைன் அபூர்வா போனுக்கு டுவைன் அடுத்த மெசேஜ் வருது. என்னடா திருப்பி யாரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா திருப்பி நம்ம எஸ்பி சூர்யா தான். உடனே அதுல வந்து அபூர்வாதான் சொல்லிட்டு அந்த கொலையாளி வந்து வாக்குமூலம் கொடுத்திருப்பாரு. சரச்சந்திர மனைவி அபூர்வாதான் எங்களை இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தோன்னா என்ன உடனே எஸ்பி சூர்யாவுக்கு நம்ம அபூர்வா கால் பண்ணிட்டு, என்னடா என்ன மிரட்டுறியா, என்ன பிளாக்மெயில் பண்றியா, என்ன எதுக்கு இந்த வீடியோல அனுப்பியிருக்க? ஆமா மேடம், இத உங்க பாஷையில சொல்லணும்னா இத பிளாக்மெயில்னே வச்சுக்கோங்களேன். ஆமா, நீங்க நான் நினைச்சது எனக்கு நடக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். இப்போ ஒண்ணுமே இல்ல, நீங்க எனக்கு பூமியை கல்யாணம் பண்ணி தரலன்னா இத உடனே நான் சரச்சந்திரா போனுக்கு வாட்ஸ்அப்ல இந்த வீடியோவா அனுப்பி வைப்பேன், அதுக்கு அடுத்து என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டே சும்மாரா, இப்ப என்னடா உனக்கு நான் தான் அந்த பூமியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு தான் நான் தான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் ஏன்டா என் உயிரை எடுத்துட்டு இருக்க, உனக்கு தான் அந்த பூமியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன்டா என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து சொல்றாங்க. இல்ல மேடம், நீங்க பண்றேன்னு சொல்றீங்க, அதுக்காக எந்த முயற்சி எடுத்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பி சூர்யா வந்து திரும்பி கேட்டுட்டு இருக்கிறாரு. சரிடா, நான் பண்ணி தொலைறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம ஆகாஷும் அந்த சோனா பொண்ணு வந்துட்டு நேத்து பூமியை பார்த்த அதிர்ச்சியில இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற நம்ம பூமி வேற இது என்னோட ஹஸ்பண்டு, என்னோட கணவர் அப்படின்னு சொன்னதுனால அந்த சோனாவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த சோனா வந்து நம்ம ஆகாஷ காதலிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து டான்ஸ் பார்ட்னருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு குடும்பம் கல்யாணம்னு வேற பொண்ணை பார்த்துட்டு போறானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா டான்ஸ் ஆட மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. இங்க நம்ம ஆகாஷோ, என்ன சோனா, ஒய் ஆர் யூ லுக்கிங் டல், இன்னைக்கு எதுக்கு நீங்க ரொம்ப டல்லா இருக்க, பிராக்டிஸ் பண்ணு, நமக்கு என்னோட கனவே அதுதான், நான் அந்த கனடால போய் பார்ட்டிசிபேட் பண்றதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியமே, அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த ஒரு நாளுக்காக தான், ஏன் இப்படி நீ வந்து சோகமா இருக்க, இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நேத்து வந்தாலே அந்த பொண்ணு யாரு ஆகாஷ், உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கா, உன் மேல ரொம்ப உரிமையா பேசுறா, அவ உண்மையில உன்னோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏய், நம்ம இருக்கிறது நம்ம சிங்கர், நம்மளாம் செலிபிரிட்டிஸ், நம்மளை பார்க்க 4 பேர் வருவாங்க, நம்மள தப்பா பேச 4 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தி தான் அந்த பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது, அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த பொண்ணோட ஊர் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது, மொத்தத்துல அந்த பொண்ணை பத்தி எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது, அவளா வந்து அவ ஹஸ்பண்ட் சொன்னா நீ நம்புவியா? நான் உன்கிட்ட நான் எப்போ சொல்றது, எனக்கு இந்த காதல், கல்யாணம், குடும்பம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, எனக்கு நான் மட்டும் தான் இருக்கணும், நான் ஒரு பெரிய பாப் சிங்கர் ஆகணும், பெரிய பாடகர், பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும், அது மட்டும் தான் என்னோட கனவு, வேற அதை தாண்டி எனக்கு வேற எந்த கனவும் கிடையாது, எந்த பொம்பளை சகவாசமும் எனக்கு தேவையோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையாவே
அந்த பொண்ணு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலே எனக்கு தெரியாது சோனா, இன்னமும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல, இதுக்கு மேல உனக்கு நம்பிக்கை வர நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு, வேணா நான் உனக்காக அதையும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ எனக்காக ஒண்ணு பண்ணா நான் உன் கூட உன்னோட டான்ஸ் பார்ட்னரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும், நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணணும், என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சோனா, நான் திரும்ப திரும்ப சொல்றதான், நீ நீ என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்றியா, எனக்கு இந்த குடும்பம் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்ல பாப்அப் சிங்கர், நம்ம காம்போ செம ஹிட் ஆகுது, அதனால அதுக்காண்டி நம்ம லைஃப்ல ஒண்ணு சேரணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோனுங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது, என்ன உனக்கு காதலிக்கணுங்கிற ஆசையும் கிடையாது. எனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டு, நானும் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம போனா, ரொம்ப டீப்பா போனா அது நல்லா இருக்காது. ஆக்சுவலி நம்ம காம்போ இப்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம காம்போ ரொம்பவே ஹிட்டா இருக்கு. இந்த நேரத்துல நீ இந்த மாதிரி ஏதாவது பேசி உன் மனசை நீயே கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப போக்கஸ் பண்ண வேண்டியது டான்ஸ்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டார் வாசிக்கிறாரு. இங்க நம்ம சோனா முறைச்சிட்டே இருக்கிறாங்க, அதாவது டான்ஸ் ஆடல. நீ என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னால உன்னை லவ் எல்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் நம்ம டான்ஸ் பார்ட்னரா இருந்து நம்மளோட இப்ப கோலே இந்த இதை அட்டைன் பண்றதுதான், இந்த கனடால போய் நம்ம டான்ஸ் அங்க ஆடுறதுதான் நம்மளோட கோலே. நான் கிட்டார் வாசிக்கணும், நம்ம டான்ஸ் காம்போ உலகம் ஃபுல்லா தெரியணும் எல்லாத்துக்கும், அதுதான் நம்மளோட பிளான். அதனால நீ இப்ப அதுக்கு பிராக்டிஸ் பண்ணு. சரி அடுத்த 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பொண்ணு லைட்டா டான்ஸ் பிராக்டிஸ் அப்பதான் ஆரம்பிக்குது. நம்ம பூமி தெரு தெருவா தேடிட்டு இருக்கிறாங்க ஆகாஷ, அதாவது ககன் மாமான்னு. அதுக்கடுத்து ஒரு வழியா இவங்க மேல நின்று டான்ஸ் ஆடுறத பாத்துடுறாங்க. நம்ம பூமி ககன் மாமா இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நீங்க அங்கேயே இருங்க நான் மேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வராங்க. என்ன ஆகாஷ், இப்பதான் நீ அந்த பொண்ணு வாழ்க்கையை விட்டு போயிட்டான்னு சொன்ன, இப்போ என்ன திரும்பி வந்துட்டு இருக்கா, அப்ப நீ என்கிட்ட பொய் சொல்றியா, என்கிட்டயே நடிக்கிறியா? ஓ உனக்கு லைஃப்ல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு, உனக்கு டான்ஸ் பார்ட்னரா நான் வேணுமா? ஓ உனக்கு 2 பொண்ணுக்கு வேணுமா? ஓ என்ன நீ ப்ரொஃபஷனல் லைஃப்ல மட்டும் என்ன வச்சுப்ப, ஆனா பர்சனல் லைஃபுக்கு உனக்கு அந்த பொண்ணு தேவையா அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம சோனா. அப்புறம் மேல வந்துடுறாங்க நம்ம பூமி. வந்தோடனே என்ன பாவா, நான் உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன மாமா உங்களை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னே, என்ன நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க, அதுதான் நீ வந்துட்டல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் போறேன் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவங்க உங்களை கோச்சுக்கிட்டு போறாங்க. நான் என்ன பண்ணேன், என்ன மாமா நான் உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன்